अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। तुमेव माता च पिता तुमेव बन्धुश्च सखा तुमेव विद्या द्रविणं तुमेव सर्वं मम देवदेव तुमेव सर्वं मम देवदेव। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां गुरुपरम्परा। சரியாக புரிந்து கொண்டு என்னுடைய சுரூபத்தை அடைய வேண்டும் என்பதற்கு ஒரு வழியாக இந்த பிரகரண கிரந்தம் இருக்கிறது. இதுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இருக்கக்கூடிய உபநிஷத்துக்கெல்லாம் படிக்காம இந்த வழியில நாம் எப்படி அடைய முடியுன்றதுக்காக திருப்பி கூட பண்ணியிருக்கார். எல்லாம் ஆத்ம ஞானம்னு சொன்னால் ஞானத்தை பற்றி ஞானம் என்று சொன்னால் முதல் ஞானத்திற்கு சத்திய ஞானம் அனந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞானம் சுரூபம், என்னுடைய சுரூபம் என்ற அர்த்தம். ரெண்டாவதாக சொல்லக்கூடிய அந்த போதக அப்படின்ற ஞானத்திற்கு ஞான விருத்தி அப்படின்னு அர்த்தம். இப்போ ஞான விருத்தியை வச்சுட்டு ஞானத்தை எப்படி அடைய முடியும் அப்படின்னு கேட்டா, ஒரு கடாகாசம், அந்த கடாகார அப்படின்ற நிலைமை கடம்னு ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். இது பானை இருக்கு, இது பானைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பானையை பார்க்கறேன், இப்போ பானையை பார்க்குறேன், பானை இருக்கா, பானைன்னு பானை இருக்கு. பானையை வந்து இது ஒழு விட்டேன். இப்போ பானை இருக்கா, இந்த இடத்துல இருக்கா, இல்லை. பானை இருக்குன்றது ஒரு விருத்தி, பானை இல்லைன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? இருக்கிறத பார்க்க முடியும் தெரியும், இல்லைன்றது நீங்க பார்க்கல எப்படி தெரியும்? இருந்தது இல்லாம இருக்கிறதுனால அது இல்லைன்னு, இல்லாமல் இருக்கிறது அதுவும் இருக்கிறது தான், அதுவும் சத்து தான். இது இல்லாமல் இருக்கிறது சம்திங் இஸ் தேர். வாட் இஸ் தட் வி டோன்ட் நோ, பிகாஸ் தட் இஸ் மை செல்ஃப். இந்த பானை எடுத்தோம்னா இங்க என்னவோ இருக்குன்னு நான் சொல்றேன், பானை இல்லைன்னு நான் சொல்றேன், பானை இருக்குன்னு சொல்றேன். பானை இருப்பதும் பானை இல்லாமல் போவதும் ரெண்டுமே வெறும் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றத காட்டு. அந்த எக்ஸிஸ்டன்ஸை சொல்றதுக்கு நம்ம விருத்தி எதனால ஏற்படுறது? கண்ணால ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கறதுனால விருத்தி ஏற்படும். அந்த விருத்தியே ஏற்படாம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சக்தி, கான்சியஸ்னஸ் நம்மகிட்ட இருக்கு. ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது ஒரு விருத்தியும் ஏற்பட மாட்டோம். ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாம, ஒரு சென்ஸ் ஆப்ஜெக்ட் இல்லாம, இந்த விருத்தி இல்லாமல் இருக்கும்போது நான் எப்படி இருக்கிறேனோ அந்த இருப்பதால் நான் வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் விஷயம். When there is nothing, there is everything. The statement வந்து mystic statement. When there is nothing, there is everything. அது நான் சொல்ல ஓகோசிஸ்டம் சொல்றோம். அந்த பூர்ண பகிஷ்பூர்ணக பூர்ண குப்பைவாம் இவாம் வரை அந்த சூன்ய பகிஷ்சூன்ய பூர்ண குப்பைவாம் இவான். அந்த தண்ணியில ஜலத்துல வந்து ஏதோ உள்ள விட்டாக்க அது வந்து ஃபுல்லா இருக்க மாதிரி தெரியுது. அது வெளியில எடுத்து விட்டாக்க அது வந்து எம்டியா இருக்க மாதிரி தெரியுது. எம்டியாக இருக்கு, அது ஆகாசம் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு, அது ஒரு போதும் தானே. அதனால இந்த ரெண்டு ஸ்திதிலையும் இருக்கிறத நம்மளோட விருத்தி தான் அதை காட்டுறது. அந்த விருத்தியை ரிமூவ் பண்ணிட்டாக்க அந்த விருத்தியை நமக்கு இதை காட்டி கொடுப்போம் அப்படின்றதுக்காக தான் இந்த கிரந்தத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இதுல? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து
நம்மளோட அடிப்படை இதுதான். இது செகண்ட் கான்ட்ரிபியூஷன், கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆதிசங்கர். நமக்கு அடிப்படை வியாதி என்ன? வாட் இஸ் அவர் ரியல் ப்ராப்ளம்? நான் நிம்மதியா இருக்கிறதுக்கு, நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு, நான் பூர்ணமா இருக்கிறேன், அபூர்ணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எது எனக்கு தடை பண்றது? அஞ்ஞானம் தான் தடை. அறியாமை, இக்னரன்ஸ் இஸ் த காஸ். அதுதான் என்னோட இப்போ டாக்டர்கிட்ட போனால் முதல்ல என்ன பண்ணுவார்? டயக்னோசிஸ் பண்ணி தானே மருந்து வரணும். இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் மிஷின் வச்சிருக்கா. எல்லாத்தையும் அந்த மிஷின் கடைசியில் எல்லா டெஸ்ட்டையும் பண்ணிட்டு நீங்கள் டெல்லிக்கு போக வேண்டாம், அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சிங்கப்பூர் போக வேண்டாம் வச்சுருவாங்க. இப்போ அந்த காலத்துலாம் அப்படி இல்லை. டாக்டரே ஒரு புத்தகம்லாம் பார்த்து கண்டுபிடிச்சுவார். இப்போ அஞ்ஞானம் தான் காரணம். அது இப்போ நான் ஐ எம் லிமிட்டட் அப்படின்றது போல ஐ எம் இப்போ பூர்ணக நித்தியக, எனக்கு அபூர்ணத்துவம் இருக்கிறதுன்னு இப்போ இருக்கு, எனக்கு இது இல்லை, எனக்கு இது வேணும், ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் தட் அப்படின்னு சொல்லும் போது தான் காமம், குரோதம், மதம், ஆச்சரியம்லாம் எதனால ஏற்படுது? ராகத்வேஷத்தினால. எனக்கு இது வேணும், அது வேணுங்கிற போது யாராவது தடை பண்ணிட்டா அவன் மேல நமக்கு குரோதம் வரும். அதை ஒருத்தன் கொடுத்துட்டான்னா அவன் மேல ராகம் வரும், அவனை ரொம்ப பிடிச்சிருக்கணும். எல்லாத்துக்குமே காரணம் அஞ்ஞானம். அதை ரிமூவ் பண்றதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட் என்னவா இருக்க முடியாது? அஞ்ஞானத்தை போக்குறது ஞானத்தை தவிர வேறு இருக்க முடியாது. ஞானம்னா இங்க ஞான விருத்தியை ஞாபகம். அது ஞான விருத்தி அஞ்ஞானமாக இருக்கக்கூடிய என்னோட நிலைமையை போக்கிடுச்சுன்னா எதை அது போக்கும்? உண்மையிலேயே ஆத்ம போதக அப்படின்றது கடைசியில் இதை படிச்சு முடிக்கும் போது நம்ம ஒன்று தெரிய அப்படி சொல்லி வைக்கிறேன். செல்ஃப் நாலேஜ்னு ஒன்று ஆக்சுவலாக கிடையாது. செல்ஃபே தான் நாலேஜ். செல்ஃப் நாலேஜ் எதுவும் கொடுக்க முடியாது. செல்ஃப் நாலேஜ் நம்மகிட்ட இருக்கு, எப்பவுமே இருக்கு. நான் இருக்கேன்றது எப்பவுமே எனக்கு இருக்கேன். செல்ஃப் நாலேஜ் இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லாருக்கும் நான் இருக்கேன்னு தெரியும், அதான் செல்ஃப் நாலேஜ். அவ்வளவுதான். அது அப்பப்போ அதை மாத்திட்டு இருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய பொருள்கள், நம்முடைய புலன்கள், நம்முடைய சிந்தனைகள், இதெல்லாம் நான் சும்மா இருக்கேன் அப்படின்றத மாற்றி எனக்கு சோகத்தை கொடுக்குது, எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, எனக்கு துன்பத்தை கொடுக்குது, எனக்கு ஆனந்தத்தை கொடுக்குது. ஆனந்தம்னா விஷயம். இதையெல்லாம் ரிமூவ் பண்ணா நான் இருக்கேன் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சதுன்னா அந்த நிலைமையில் நம்ம இருக்கோமோ அதுதான். அது எல்லாருக்கும் தெரியும். அதை நினைவுபடுத்துறதுக்கு தான் பாக்கி, அதை தவிர பாக்கி எல்லாருமே இல்லை. அது எல்லாம் ஒரு அத்தியாசம் ஒன்று மூடின்னு இருக்கு அப்படின்ற நாலேஜ் எது கொடுக்குறதோ அதுதான் ஆத்மபோதம். அதுதான் ஆத்மபோதம் அர்த்தம். இதுதான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன். இப்போ ஒருத்தர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நிற்கிறார். எங்கே போகிறதுன்னு தெரியணும். நிறைய ட்ரெயின் போயிட்டு இருக்க, ஒரு கட்டு நிற்கிறோம். அது மாதிரி தான் இப்போ நம்ம இருக்கோம். எந்த டைரக்ஷனில் போகணும், எங்கே போகணும் தெரியுறது, வியாதி தெரியுது, ப்ராப்ளம் தெரியுது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஆக்சுவலாக ஒரு தடவை அது ஆட்சி ஆகும். அதே ரஷ்யாவில் எங்கேஜில் அங்கே போனோம். 1974-75 அப்போ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். இப்போல்லாம் ஒரு வாரத்தில் ஒரு ஃப்ளைட் தான், ஏரோ ஃப்ளைட் தான் போகும், வேறு ஃப்ளைட்டே கிடையாது. அதுவும் துபாய் போகும், இல்லைன்னா பாரிஸ் போகும். ஒரு வாரத்துக்கு ஒரு ஃப்ளைட்டு, அது டெல்லியிலேருந்து தான் போகும். டெல்லி தவிர வேறு எங்கேயும் கிடையாது ஃப்ளைட். அது ஏறி எப்படியோ மாஸ்டர் மியூசியத்தில் படிக்கிறதுக்காக போனோம். என்னோட ஒரு பையன் நான் தமிழ்நாட்டில் இருந்து இங்கே போனால் ஒரே பனி. இங்கேருந்து +38 டிகிரி, அங்கே -25 டிகிரி. மாஸ்கோ போனேன். நாங்களும் சாதாரண ஊர்ல இருந்து போகிறோம், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. முதல்ல பிளேன்ல ஏறணும், பெல்ட் எப்படி போகிறது கூட தெரியாது. அப்போதான் பிளேனில் போகிறதே பெரிய விஷயம். போயிட்டு மாஸ்கோ யூனிவர்சிட்டிக்குள்ளார போய் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ என்னாச்சுன்னாக்கா சண்முக சுந்தரம் ஒருத்தர் இருந்தார். அப்போ உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், NCPHன்னு ஒரு புக் ஷாப். அது நிறைய சீப்பாக நிறைய மேத்தமெட்டிக்ஸு, சயின்ஸை பற்றிலாம் நல்ல நல்ல புத்தகம்லாம் போடுவாங்க, சீப்பாக இருக்கும். அப்போ இந்திரா காந்தி அம்மையார் அவங்க பிரைம் மினிஸ்டர், அங்கே பிரெஷ்னேவ் பிரசிடென்ட். அப்போ நல்ல உறவு இருந்தது இந்தியாவுக்கும் சோவியத் யூனியன் பேர். சயூஸ் சவேஸ்கிக் சசிலிச்சிஸ்கிக் ரிஸ்பப்ளிக் சொன்னவே கிடப்பாங்க. சம்ஸ்கிருதம் அதே சயூஸ் சவேஸ்கிக் சச்சிலிச்சிஸ்கிக் ரிஸ்பப்ளிக் அப்படின்னா சோவியத் யூனியன் அர்த்தம். யூனியன் ஆஃப் சோவியத் யூனியன், யூனியன் ஆஃப் ரஷ்யா, சோவியத் ரஷ்யா. அப்போ அந்த சண்முக சுந்தரோட ஒரு பார்க்கா போகிறோம். ஞாபகம் எங்கே போகிறதுன்னு தெரியறதில்ல. அவர் போகும்போது போயிட்டோம். அங்கே பனி பெய்யும். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 7 மாதம் 8 மாதம் பனி பெய்யும், புதுசு புதுசு பெய்யும். பனின்னா ஒரு சமயம் பஞ்சு மாதிரி பெய்யும்.
இப்போ வெளிநாட்டு போனவங்க சில பேர் இருக்குது, சிக்காகோ போனலாம் அங்கே இருக்கும், மினசோட்டா, சிக்கோகா, டெட்ராய்ட் அங்கெல்லாம் தெரியும். கனடாவில் இன்னும் நிறைய போய் அப்படியே பஞ்சு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் பார்க்க இயற்கையோட அற்புதம். இங்கே பார்த்தாலும் வெள்ளை கிணறு தவிர வேற ஒன்றுமே 7 மாதம் இருக்காது, ஒரு செடி கொடி ஒன்றுமே இருக்காது. அப்புறம் சில சமயத்தில் புதுசு 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 புதுசுன்னு அப்படியே பவுடர் மாதிரி போகும். சில சமயத்தில் வந்து கொஞ்சம் கல்லுகள்லாம் போகும். ஆனால் இந்த பனியை தவிர எதுவுமே இருக்காது. அப்போ அந்த புதுசு புதுசுன்னு பவுடர் மாதிரி கொடுக்குற இது இருக்காது, ரொம்ப டேஞ்சர்னு சொல்லுவாள். எங்களுக்கு தெரியாது, நான் சும்மா விளையாட்டாக போனோம். அது ரயில்வே ஸ்டேஷன் அங்கெல்லாம் ட்ரெயின் தான். மாஸ்கோ மெட்ரோ ரொம்ப அற்புதமாக இருக்கும். அங்கே மைகோஸ்கி, லெனின்கிராட், பெட்ரோகிராட் இந்த மாதிரி நிறைய ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். முதல்ல மாஸ்கோவில் தான் அந்த அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ போட்டான். பாரிஸும் நல்லா இருக்கும், மாஸ்கோவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்றும் பிரமாதமாக பளிங்கி கல்லால் பண்ணிருப்பா. ஒவ்வொரு ஸ்டேஷனும் ஏர்போர்ட் மாதிரி ஒவ்வொரு கலர் இருக்கும். ரெட் ஸ்கொயர் அப்படின்னாக்க அந்த க்ளோஷர்ஸ் அப்படின்னா ஸ்கொயர் அதெல்லாம் அப்படியே பளிங்கி வந்து இருக்கும். சிலையெல்லாம் வச்சுருப்பான். அந்த கோயிலோட இன்னும் பண்ண வச்சுருப்பான். ஒவ்வொரு எல்லாம் அண்டர் கிரவுண்ட் 4-5 ட்ரெயின் போகும். ஒரு ட்ரெயின் இப்படி போகும், ஒரு ட்ரெயின் கீழே போவோம். அது மாதிரி அந்த நான் சொல்கிறது 1974 பார்த்தவங்க. அது மாதிரி ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு ஸ்டேஷனில் அவர் இருந்தார், அந்த சந்தோஷம். அவரை பார்க்கலான்னு போயிட்டா அவர் என்னத்துக்கு போனோம்னாக்கா இங்கே சாப்பாடு ரொம்ப கஷ்டம் ரஷ்யாலெல்லாம். அது வெஜிடேரியன் சாப்பாடுன்னு சொல்லவே வேண்டாம், சாப்பிடவே முடியாது. அதுலேயும் ஒன்றும் உப்பு இருக்காது, காரம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஈவன் பெப்பர் கூட கிடையாது ரஷ்யன் சாப்பிட்றது. மிளகா மட்டும் இல்லை, ஈவன் பெப்பர் கூட கிடையாது. வெறும்னா அப்படியே உருளைக்கிழங்கு வேக வச்சு சாப்பிடுவோம். சாலட் நம்ம வெஜிடேரியன் சொன்னால் பச்சை எழுதலாம் ஆடு மாடு போகிற மாதிரி போவோம். அதுதான் சாப்பாடு. அதனால எங்களுக்கு சின்ன குழந்தைங்க தானே கொஞ்சம் நாக்கு செத்து போச்சு. அதனால அவர் வீட்டுக்கு போனால் இல்லை சாம்பார் அப்புறம் வரையெல்லாம் கிடைக்கும். போயிட்டோம். பாருங்க, இந்த குழந்தைகள் இருக்கிறதுனால என்ன பிரச்சனைன்னு வரணும். அது போய் நல்லா சாப்பிட்டோம். அப்படியே பேசிட்டு இருந்தாலும் டைம் ஆகிட்டு கொஞ்சம் நைட்டில் இருட்டு எடுத்து திரும்பி வரோம். பார்த்தா அந்த புசு 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 புசுன்னு பெஞ்ச அந்த பனி இருக்க அதே தெரியல. ஆனால் அது வந்து அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு தான் இருக்கும். ஆஸ்திரேலியா ரஷ்யாலாம் பார்த்தீங்கன்னா வீடே இருக்காது. சுத்தமாக பாதையெல்லாம் மூடிட்டு ஒன்றுமே தெரியல. எந்த டேரக்ஷனில் போகணும் தெரியல. பாய்க்கும் வந்துட்டோம், ஒன்றுமே புரியல. அடி தளம் கூட ஒன்றுமே இல்லை, எங்கே போகிறதுனே தெரியல. அதை மாதிரி இருக்கு சொல்ல. அதாவது ஒரு பிளாங்கான இடத்துல எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது யூ நீட் கை, ஒரு எழுந்து குரு வேணும். அப்போ வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு பயணம் பண்றோம் அப்படிங்கும்போது இதுதான் இலக்கு, இந்த இலக்கை நோக்கி நீ எந்த போகணுன்றதுக்கு ஒரு கைடு சொல்லும் போது நமக்கு வந்து பல ஆண்டுகள் நம்ம சேவ் பண்ணணும். நம்மளா பிரயத்தனம் பண்ணி சுய சிந்தனைன்றது இருக்கலாம் செய்து இருந்தாலும் ஏற்கனவே நல்ல சிந்தனை பண்ணி சரியான பாதையில போய் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகங்கள்லாம் அனுபவிச்சு தீராது. பிரவர்த்தி மார்க்கத்தில் போக முடியாது. அது சரியான இடத்துல போகணும்னு சொல்றதுக்கு ஒரு கைடு வேணும் இல்லையா? அந்த காலத்துல அந்த சமயத்தில் ஈஸ்வரனா பார்த்து ஒரு அங்கே கசாக்குன்னு சொல்லிட்டு இந்த கிராமத்தில் வசிக்கிறவங்க திரும்பி போயிருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ரஷ்யாவில் இந்த மாதிரி நீங்கள் போகவே கூடாது, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்தீங்கன்னா நீங்கள் செத்து விடுவீங்க. ஏன்னா -20 டிகிரி கையை வந்து கோட்லேருந்து வெளில எடுக்கணும். க்ளோஸ்லாம் போட்டால் கூட இல்லைங்க எடுக்க மாட்டேன். அது நீங்கள் அனுபவிச்சுருக்கீங்கன்னு தெரியாது. பனினா நமக்கு நடுணும், அதான தெரியும். -20-25 டிகிரி கையை வெளியில் எடுத்தால் கேங்கிங் ஃபார்ம் ஆகிடும், அப்படியே கருப்பாயிடும். வெட்டி எடுத்த வேண்டியதான். திக்கு 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 திக்குன்னு எரியும். இது பாருங்க. அதனால அது பஞ்சபூதம் ஒன்றா இருக்குன்னு நான் ஆக்சுவலாக அனுபவப்பட்டேன். ரியலாகவே அந்த மாதிரிலாம் போய் பார்த்து நிறைய இடத்துக்குலாம் போனால் இந்த விஸ்வரூப தரிசனம்ன்றது கிடைக்கதான் செய்யும். அதுவும் பகவான் அனுகிரகம் தான் நினச்சிக்க வேண்டியதுதான். அப்போ வந்து திக்கு திக்குன்னு எரியும். நம்ம பனினா குளிர்னு நினைக்கிறோம், ஆனால் பனி ரொம்ப எக்ஸசிவாக போச்சுன்னா அது வந்து எரியும். அதான் மகாபிரியா சொல்கிறான், இந்த விப்ஜியான்னு சொல்கிறோம். வயலட், ப்ளூ இதெல்லாம் ஒரு பக்கம் ஒயிட்டு, ஒரு பக்கம் பிளாக், ரெண்டும் ஒன்று தான். மற்றதெல்லாம் கலர்னு சொல்லுவோம். இது ரெண்டையும் சுற்றி விட்டா எல்லாம் வெள்ளையா தெரியும். இந்த கருப்பு தான் விஷ்ணு, வெள்ளை தான் சிவன், ரெண்டும் ஒன்று தான். விஷ்ணு சிவனும் ஒன்றுன்றதுக்கு அவர் சொல்ற விளக்கம். எனவே நம்ம எங்க போறது அப்படின்னு தெரியறதுக்கு அதுக்காக இந்த ஸ்லோகம்லாம் சொல்லி அதுக்கு ஆத்மபோதத்தில் எக்ஸ்பிளனேஷன். அந்த டைரக்ஷனுக்கு போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே நமக்கு என்ன அதிகாரம் வேணும், எந்த டைரக்ஷனில் போகணும், ஃபர்ஸ்ட் 5 ஸ்லோகத்தில் நம்மளோட கோலை பற்றி சொல்கிறாரு. அதான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 5 ஸ்லோகமும் சேர்த்து
ஹியூமன் கோல் என்ன, அதை எப்படி அடையிறதுன்றது ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்றாரு. அதுக்கு ஞானத்தை தவிர வேற வழி இல்லை. ஆதிசங்கரோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். என்னத்தை தலைகீழ குடிச்சாலும் ஞானம் அடையாம முடியாது. ஏன்னா இந்த வஸ்து புதுசா நீ அடைய போறது இல்லை, ஏற்கனவே இருக்கிறதால இருக்கிறத அடையறதுக்கு என்னத்தை செயல் வேண்டியிருக்கு, ஒன்று செயல் கிடையாது. இது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது எப்படி இருக்குன்னா ஆத்ம அனுபவியா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த அனுபந்த இருக்கு. பிரபந்த சதுஷ்டயம் சொல்லலாம், நான் அனுபந்த சதுஷ்டயம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாம் இந்த லட்சணத்தோட தான் அந்த காலத்துல தான் எழுதிருக்கா. இப்போ மாதிரி நம்ம நினைச்சதெல்லாம் எல்லாத்தையும் எழுத முடியாது. ஏதோ ஒன்று எழுத வேண்டியது மாடர்ன் எஸ்ஸே, நான் மட்டும் போயிட்டு இருந்தேன் திரும்பி வந்தேன் அப்படிலாம் எழுத முடியாது. அதுக்கு லட்சணம் இருக்கு. அந்த லட்சணத்தை படி அவர் எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வஸ்து, அதுக்கு விளக்கத்திற்கு எடுத்துப்பட்ட விஷயம். வஸ்துன்னு சொன்னா விஷயம் சொல்லணும். விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்கணும். அதுக்கு அதிகாரின்னு ஒருத்தர் இருக்கணும். அந்த விஷயத்தை கேட்க ஒரு அதிகாரி இருக்கு. அந்த அதிகாரி தான் யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் அந்த விஷயம் என்ன அப்படின்னு. விஷயம் ஆத்மபோதம். அது தெரியும். ஆத்மபோதம் தான் விஷயம்னு அவரே சொல்றாரு. அதுக்கப்புறம் அதுக்கு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தத்துக்காக இது சொல்லப்படுறதுன்னு சொல்லுவோம். நாலாவதாக அது பிரயோஜனம். இந்த நூலை நான் படிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும், வாட் இஸ் தேர் ஃபார் மீ இன் தட் அப்படின்னு தெரியாத லோகத்தில் யாரும் இந்த காரியம் பண்ண மாட்டோம். அதனால இந்த 4 விஷயங்களும் இருந்தால்தான் அது ஒரு பிரகரணமாக ஆக முடியும். அந்த லட்சணத்தோட அவர் எழுதியிருக்காரு. ஸ்லோகத்தை ஒரு படிக்கும். உங்களுக்கு அந்த பேப்பர் இருக்கு, அதை பார்த்துட்டு தபோபிஹி சீன பாபானாம் சாந்தானாம் வீதராகினாம் முமுக்ஷூனாம் அபேச்யோயம் ஆத்மபோதோ விதீயதே. தமிழ்ல முமுக்ஷூனாம் அபேட்சிய அயம் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது சேர்த்து தான் படிக்கணும். அனுஷ்டுப் சந்திரத்தில் சொல்லும்போது முமுக்ஷூனாம் அபேட்சியோயம் அப்படின்னு சேர்த்து படித்தா சரியாகும். ஆத்மபோதோ விதீயதே. இதுக்கு அர்த்தம் நேரத்தே பார்த்தோம். தபோபிஹி சீன பாபானாம், தபத்தில் ஈடுபட்டோண்டோர் பாவம் குறைந்தவர்கள். தபஸ் பண்ணணுன்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 10 நாள் பாவம் குறைகிறது. சீன பாவமே இல்லாமல் பண்றதுக்கு அர்த்தம் பாவம் குறைந்தவர்கள். சாந்தானாம், மன அமைதி உடையவர்கள். வீத ராகினா, பற்று அற்றவர்கள். அது விராகி. தத்துவபோதத்துல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? விவேக ஃபர்ஸ்ட் எடுக்கிறது சமாதி சர்க்க சம்பத்தியில் எப்படி விவேக வைராகி. அடுத்தது சமாதி சர்க்க சம்பத்தி. அதுக்கப்புறம் முமுக்ஷு. இந்த 4ஐயும் விவேகத்தை பற்றி மட்டும் இதில் சொல்லலை அவரு. ஏன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அது இல்லாமல் இங்கே வரமாட்டாங்கன்றதுனால அதை விட்டுட்டார். முமுக்ஷுனாம் அபேட்சிய அயம் ஆத்மபோதக விதீயதே. முக்தி பெற வேண்டும். முமுக்ஷுனாம் முக்தி பெற வேண்டும் என்ற நாட்டம் கொண்டு வருவதாக அபேட்சிக ஆகியோரை குறித்து அயம் இந்த ஆத்மபோதக விதீயதே வகிக்கப்பட்டுள்ளது, எழுதப்பட்டுள்ளது. என்னால் எழுதப்பட்டது. இதுதான் இதுக்கு அர்த்தம். இதுல இந்த அதிகாரி அப்படின்றது யாருக்கு, என்ன கொஸ்டின்ஸ் அவரே கேட்கிற மாதிரி கேட்டு ஆன்சர் பண்றது. யாருக்கு சொல்றேன், அதுக்கு யாரு அதிகாரி அப்படின்னா சமாதி சர்க்க சம்பத்தி உள்ளவன் அதிகாரி. யாருக்கு சொல்ல வருது, விஷயம் என்ன, சப்ஜெக்ட் மேட்டர் என்ன, ஆத்மா. இது ஒன்னொன்னா சொல்றேன். அதிகாரி யாருன்னா சமாதி சர்க்க சம்பத்தி உள்ளவர். இதுக்கு அதிகாரி. என்ன விஷயம் நான் சொல்ல போறேன்னா ஆத்மாவை பற்றி எல்லாத்தையும் சொல்லிடுறாரு ஸ்லோகத்துல. அடுத்தது பிரயோஜனம் என்ன அப்படின்னாக்க 2 பிரயோஜனம் இருக்கு. ஒன்று ஆத்ம போதக செல்ஃப் நாலேஜ் இஸ் த இமீடியட் ரிசல்ட் பிரயோஜனம். செகண்டரி ரிசல்ட் தான் மோட்சம். இமீடியட் ரிசல்ட் என்ன? செல்ஃப் நாலேஜ், ஆத்ம போதம். இமீடியட் ரிசல்ட் எல்லாத்துக்குமே இமீடியட் காஸ்ட் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் டிஸ்டன்ட் காஸ்ட் ஒன்று இருக்கு. அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு, லாங் டேர்ம் ப்ரோக்ராம் இருக்கு. நம்மளோட சனாதன மதத்தோட பெரிய சிறப்பே என்னன்னா உலகம் ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்கோம். பல நாடுகளை போய் பார்த்தேன். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வகுக்கப்பட்ட வாழ்க்கை முறையை போல இந்த உலகத்துல எங்கேயுமே இவ்வளவு அருமையான அப்படியே ஸ்மூத் லான்ச்சிங் லைஃப் ஸ்டைல் கிடையாது. 22 வயசுல போரிஸ் பெக்கர் அந்த டென்னிஸ் பிளேயர்
விம்பிள்டன் சாம்பியன்ஷிப்ல விம்பிள்டன் வின்னர்ஸ் ஆயிட்டான். அடுத்த மாசம் அவன் சூசைட் கமிட் பண்றதுக்கு அட்டன் பண்ணான். தெரியுமா உங்களுக்கு? என்ன காரணம்? அவன் என்னத்தை அடையணும்னு அடைஞ்சிப்பான். 22 வயசு தான் ஆகுது. மீது வயசுல என்ன பண்றது? டிப்ரெஷன் இருப்பான். நிறைய பேர் அமெரிக்காவில் இது மாதிரி டிப்ரெஷன். நம்ம குழந்தைகளாம் இங்க போற வந்து டிப்ரெஷன்ல இருக்கா நிறைய பேர். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துடுறான். பிரவர்த்தியில போய் எவ்வளவு பார்க்க முடியும்? அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல, இன்னும் புதுசு புதுசா பண்றான். அதனால நம்ம சினிமான்னா கண்டாவே ரொம்ப தூரமா எடுக்கிறாங்க. அதாவது அப்படியே ஏதோ இதை சொல்ற மாதிரி இதெல்லாம் கிழிச்சிட்டு மாதிரி நான் பார்த்துருக்கேன். டோக்கியோ, நியூயார்க் மாதிரிலாம் பார்க்ல ஓரமா இங்கெல்லாம் கிழிச்சுட்டு ரத்தம்லாம் சுற்றுற மாதிரி மேக்கப் பண்ணிட்டு வந்து நிற்பான். மாதிரி அவ்வளோ பைத்தியாரத்தை நீங்க இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமா? ஏன்னா எல்லா படமும் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்க வேண்டும். இப்போ வர சினிமாலாம் பார்த்தோன்னே சிலதெல்லாம் பார்த்தா தப்பி தவறி நம்ம கண்ணில் பண்றாருக்கா. எங்கேயாவது யார் வீட்டா போனா இங்க போட்டுட்டு அதை பார்த்தா பார்க்கவே முடியல. அப்படி இருக்கு, விரீதமா இருக்கு. அதனால இம்மீடியட் ரிசல்ட்னு ஒன்று இருக்கு, செகண்ட் ரிசல்ட்ன்றது மோட்சம். ஏன்னா மோட்சம்ன்றது ஒன்று நம்ம அடைய போற விஷயம் இல்லை, ஏற்கனவே ஒரு மோட்சமா தான் இருக்கும். அது மேல மூடி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா அது மோட்சம் தான். அதனால செகண்டரி ரிசல்ட்னு சொல்றது. இந்த உறவுன்ற இடத்துல தான் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க வேண்டியிருக்கு. இது சம்பந்தம்ன்றது என்னன்னா 3 விதமான சம்பந்தங்களை வந்து நம்ம சாஸ்திரப்படி சொல்றோம். ஒன்று வந்து பிராதிபாதக, இன்னொரு வந்து பிராதிபாத்தியக. பிராதிபாதகன்றது இங்க டெக்ஸ்ட், இங்க இருக்கிற இந்த புஸ்தகம் தான் பிராதிபாதக டெக்ஸ்ட். அதனால அடையக்கூடியது என்னன்னா ஆத்மா. அப்படி ஒரு உறவு இருக்கு. இன்னொரு உறவு வந்து நாலேஜ், அறிவு, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ரிசல்ட். அதுக்கு வந்து ஜன்யம் ஜனக, இதுக்குள்ளார உள்ள ரிசல்ட் கனெக்ஷன். அடுத்தது வந்து அதிகாரி விஷய, இது ரெண்டுக்குள்ளார கனெக்ஷன். இந்த விஷயம் எனக்கு வேணும்ன்ற அதிகாரி இல்லைன்னா இதுக்கு ஒன்றும் கனெக்ஷன் இருக்காது. யாரோ ஒருத்தருக்கு போய் நான் சொல்லிக் கொடுக்க முடியாது. அது மாதிரி இந்த விஷயத்தை நான் அதிகாரி இருக்காரு, அவருக்கு இந்த விஷயம் கிடைக்கலனால அந்த ரிலேஷன்ஷிப் இருக்காது. இதெல்லாம் சும்மா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன், ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். இப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்து நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழி இருக்கிறார்கள் தெரிஞ்சுக்கிட்டா. இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் அவங்க கருத்துல கொண்டுதான் இதெல்லாம் எழுதிட்டாங்க. இப்போ தபோவிஹி அப்படின்ற வேர்டு மட்டும் நம்ம பார்க்கலாம். தப் அப்படின்ற ஒரு தப் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு உருக்குதல், ஆரிஜின், அதோட ரூட் வந்து உருக்குதல் அப்படின்னு அர்த்தம். என்னத்தை உருக்குறது? எதனால அது தபஸ் சொல்றோம்? நம்மை நாமே உருக்கிக் கொள்ள வேண்டும். நான் சொன்னா என்னோட உடலா, உள்ளமா, புத்தியா, நான் சொல்றது ரொம்ப ரொம்ப ஆராய்ச்சிக்குரிய வேர்டு. ஒரு தடவை நம்ம சொல்லும் போது ஐ எம் பெயின்ஃபுல் சொல்லும்போது பாடியை சொல்லுவோம். ஐ எம் சேட் அப்படின்னு சொல்லும்போது மனசை சொல்லுவோம் இல்லையா? அப்புறம் சாயத்தில் ஐ எம் டல் டுடே கான் அண்டர்ஸ்டாண்ட் புத்தியை சொல்லுவோம். நான் என்ற ஒரு சொல்லே நம்ம பலவிதமாக உபயோகப்படுத்துவோம். அதனால இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு கேட்டா, நம்மளுடைய கீழான இயல்புகளை பொசுக்கி எடுத்து விட்டு உருக்கி நல்ல பண்பாடுகளை அடைந்தவர்கள் அர்த்தம். இந்த இடத்துல இந்த தபஸ்ன்றதுக்கு இந்த இடத்துல அந்த அர்த்தம். கெட்ட பண்புகளை உருக்கி விட்டு நல்ல பண்புகளை கொள்வது. தபஸ்னாவே இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் நீங்க அவசியமா சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்வைட்டட் பெயின் இஸ் குட், இம்போஸ்ட் பெயின் இஸ் பெயின். இன்வைட்டட் பெயின் இஸ் நாட் பெயின். தபஸ்ன்றதுக்கு அர்த்தம் என்ன? இன்வைட்டட், நானா வாலண்டியரா ஒரு பெயின், ஒரு வலியை ஏற்படுத்திக் கொள்கிறேன். சாப்பிடாம இருக்கேன், உபவாசம் இருக்கேன், அது வந்து தபஸ். நான் வாக் தபஸ் பண்றேன், நான் வந்து ஜாஸ்தி பேசாம மௌனமா இருக்கேன், அது வந்து தபஸ். அப்படின்னு அர்த்தம், இயல்பா நான் பண்ணிக்கிறத நான் என்ன வருத்திக்கணும், கொஞ்சம் வருத்திக்கிட்டாதான் அது பண்ண முடியும். இது அதே மாதிரி நான் ட்ரெட்மில்ல ஓடுறேன், இது நான் டெய்லி யோகா பண்றேன் போது முதல்ல பண்ணும்போது கஷ்டமா தானே இருக்கு, பெயின்ஃபுல்லா தானே இருக்கு. பட் த இன்வைட்டட் பெயின் இஸ் a pleasure for long time. இது நம்ம பண்றதுக்கு தவறதுனால என்ன ஆகுதுன்னா ஹார்ட் அட்டாக். தட் இஸ் இம்போஸ்ட் பெயின். நம் மீது திரிக்கப்படுகின்ற உடல் வலி நமக்கு துக்கத்தை நிரந்தரமாக தருகிறது. அதுல இருந்து விடவே முடியல. பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கலாம், பண்ணாலும் செகண்டரி தானே. இன்னும் சொல்ல போனா அதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹார்ஷா இருக்கணும் சொல்றது. நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு பெயின் தான். நம்மளா பெயின் இம்போஸ்ட் பெயினை எடுத்துக்கிறோம். 60 வயசுக்கு மேல இருக்கும்போது என்ன கொஞ்சம் பல்லு கண்டு போடும், கண்டு தெரியாத போடும். இதுக்கு போய் ஆசைப்படுறாங்களே நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த லைஃபை ஆண்டவன் இயற்கையாக முடிப்பதை மாற்றி
அது ஒரு 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நம்ம பண்ற அத்தனை அட்டம்ப்டும் அடிஷனல் பெயின் நம்மள எடுத்துக்கணும். அது நல்ல சந்தோஷமா எடுத்துட்டா பரவாயில்ல. இருந்தாலும் நாம இயற்கையா நடப்பதற்கு புறம்பாக நம்ம அதீதமாக ஏதாவது பண்ணா அது ஒரு பெயின் தான், அடிஷனல் பெயின் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா நாம ரெகுலரா காலையில எழுந்திருக்கிறது, கோபூஜைக்கு போறது, அதனாலதான் இந்த இடத்துல ஒரு விசேஷம்னா நம்ம நாஞ்சி விட்டு இருக்கிற இந்த இடத்த வந்து ரொம்ப பகவானை எங்கெங்கயோ நான் ரஷ்யால இருந்து அமெரிக்கால இருந்து எவ்வளவு போட்டுக்க சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க வெறும் தியரிட்டிக்கலா நம்ம பேசுறோம். காலையில இருந்து சாயந்தரம் ட்ரில், காலையில எழுந்திரிக்கணும், கோபூஜைக்கு போகணும், இது இல்லாம வெறுமனை நம்ம பேசிட்டு இருந்தோம்னா கஷ்டம்தான். இந்த வழியை நாம அதை விரும்பி எடுத்துக்கொண்டு போது அதே பழக்கமாயிடும். சர்க்கரை போடாம காஃபி சாப்பிட்ட பாருங்க, அப்படியே பழகி அதை பிடிச்சு போயிடும். எவ்வளவு கஷ்டம் இல்லை. இன்னைக்கு மாணவன் அதை கண்டுபிடிச்சிருக்கான். The whole secret of happy life is going from an uncomfort zone to uncomfort zone. நம்ம 1/4 of our life everyday life uncomfort வேலை பண்ணணும்ன்றான். நமக்கு சௌரியமா இருக்கிறது அப்படியே கவுச் போட்டுறோம், அப்படியே சௌரியம், அப்படியே தூங்கிடும், அப்படியே பொட்டேட்டோ சாப்பிட்டு டிவி பார்க்கும். இதெல்லாம் தான் இந்த உடல் கேட்கும். அதுல இருந்து மாறி அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற சுச்சுவேஷன் கொஞ்சம் நடக்கணும்னா கஷ்டமா தான் இருக்கும். நம்ம குறிப்பா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், வயதானவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, நான் பல நாடுகளில் போய் பார்த்த ஒரு சின்ன அனுபவத்தை எனக்கு பகவான் கொடுத்துருக்கிறதுனால நான் சொல்றேன், செல்ஃப் பிட்டி கூட ப்ளீஸ் ரிமூவ் செல்ஃப் பிட்டி ஃப்ரம் யுவர் லைஃப். நாமளால ஒரு 85 தொடர்ந்து தயாரிப்பு சாமி 87 வயசு ஆகுது, இன்னைக்கு இந்த ஆபரேஷன் பண்ணிட்டு 2 வேளை கிளாஸ் எடுக்கிறாங்க. அது இஸ் பாசிபிள். எப்படி முடியுது? அவ்வளவு விருப்பம் முடியும். முடியாத காரியம் ஒன்றும் விட, ஒண்ணுமே நடக்க முடியாத போது கூட சிலதை பண்ண முடியும். நம்மளால முடிஞ்சிருக்கோம். 87 வயசுல நான் ஜப்பான்ல பார்த்துருக்கேன், சுவிட்சர்லாண்டில் பார்த்துருக்கேன். சில நாடுகள்லாம் ரொம்ப உன்னதமான நாடுகள். இன்னைக்கும் நல்ல நம்மளாம் பேசுறோம், ரியல் லைஃப்ல அங்கெல்லாம் பண்றாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல எஸ்கலேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, மூவிங் ஸ்டெப்ஸ், அது வந்து அந்த ஹேண்ட் ரயில் வந்து தொடச்சிட்டு இருப்பாங்க. வயசான ஜனங்கள் டை எல்லாம் கட்டிட்டு சூப்பரம் போட்டு பார்த்தேன். அவ்வளோ பெரிய பெரிய பிரசிடென்ட் டோஷிபா, என்இசி இந்த மாதிரி கம்பெனிலாம் பெரிய பெரிய பதவியில் இருக்குது. அது மாதிரி பண்றாங்க. இப்போ தபஸ்ல இந்த மாதிரி நாமளா இன்வைட் பண்ற சரீர தபஸ் பற்றி தான் சொல்லியிருக்கேன். சரீர தபஸ் அப்படின்றதுக்கு பகவத்கீதையில 3 ஸ்லோகம் இருக்கு. 17வது சாப்டர்ல 3 ஸ்லோகம் இருக்கு. அதுல சரீர தபஸ், வாக் தபஸ், மனஸ் தபஸ்ன்றதுக்காக சொல்லுவோம். அதுல என்ன சொல்லியிருக்கு? தேவ த்விஜ குரு பிராஞ்ச, தேவ த்விஜ குரு பிராஞ்ச பூஜனம் சௌச்சமாஜபம் பிரம்மச்சரியம் அஹிம்சாச்ச சரீரம் தப உச்சதே. இது சரீர தபஸ். இது கேட்டிருப்பீங்களா? அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரியகிதம் செய்து சாத்தியாயாபியசனம் செய்வ வான்மயம் தப உச்சதே. இது வந்து வாக் தபஸ். மனப்பிரசாத சம்யத்வம் மௌனமாத்ம விநிகிரக பாவ சம்சுத்திரித்யேதத் தபோபான சமுச்சதே. ஷார்ட்டா சொல்லணும்னாக்க, சரீர தபஸுக்கு தேவர்கள், அந்தணர்கள், குருமார்கள், அறிஞர்கள் ஆகியோரை போற்றுதல், வழிபாடு செய்தல், அகம்புறம் ஆகியவற்றில் தூய்மையாக்கிற சௌச்சம். இதேதான் இங்க அமானித்துவம், அதம்பித்துவம், அகிம்சா, சாந்தி, ராஜவம், ஆச்சாரியோபாசனம், சௌச்சம். அந்த சௌச்சத்தை இங்க தூய்மை. சௌச்சம்னா உள்ள தூய்மை, அகத்தூய்மை, புறத்தூய்மை ரெண்டும். ஆர்ஜவம் நேர்மை, அது இங்கேயும் சொல்றது ஆர்ஜவம். பிரம்மச்சரியம், அஹிம்சா அங்கேயும் இருக்கு. அஹிம்சா, சாந்தி, ராஜவம். திருப்ப பகவத்கீதையில நிறைய இடத்துல ரெப்பிடேஷன் இருக்கு. ஏன் ரெப்பிடேஷன் இருக்குன்னா அது அவ்வளவு முக்கியம். வேல்யூஸ் இல்லாம ஞானம் உள்ள போகாது அப்படின்றத. இதெல்லாம் ஆகிய நற்பண்புகள் காயத்தால் செய்யப்படும் தவம். இது உடம்பால செய்யக்கூடிய தபஸ். இவ்வளவுதான். எல்லாத்துக்கும் நம்ம சாத்திரமா என்னன்னு சொல்லிடுச்சு. தபஸ்ன்னு என்னன்னு நம்ம தேட வேணும். இதுதான் தபஸ் சரீரத்தினால. சரி, வாக்கால என்ன தபஸ்? இது இன்னும் கஷ்டம். சரீரத்தால பண்ற தபஸ் கஷ்டம்னு சொன்னா, வாக்கால பண்றது அதை விட கஷ்டம். மௌனமா இருந்து பார்ப்போம், கஷ்டம். நமக்கு நினைச்சது ஒருத்தட்ட சொல்லியே ஆகணும். அதுவும் குறிப்பா யாராவது நம்ம திட்டாங்கன்னா அதை யார்ட்டா போய் சொல்லிதான் ஆகணும். அனுத்வேகரம் வாக்கியம். அனுத்வேகரம், இன்னொருத்தருக்கு இன்சல்ட் பண்ற மாதிரி, இன்னொருத்தருக்கு உத்வேகத்தை உண்டு பண்ணும்படியாக வாக்கியம் இருக்கக்கூடாது. மற்றொரு மனம் நோவும்படி பேசாதிருத்தல், உண்மை பேசுதல், சத்தியம், பிரியம்,
இன்னொருத்தருக்கு வந்து பிரியமாக இருக்கட்டும் ஹிதம். அதனாலதான் ஒருத்தரை பார்த்தா ஒவ்வொரு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா குரங்கு மாதிரி இருக்குன்னா அவனை பார்த்தா குரங்கு மாதிரி இருக்குன்னு சொல்றது சத்தியம் அல்ல. அது மாதிரி பிரியமாக இல்லாததை சொல்லக்கூடாது. நம்ம நிறைய பேர் அதை தெரிஞ்சுக்கிட்டு அது உண்மையாக இருக்கலாம். அதை அப்படியே சொல்லி ஒரு மனதை புண்படுத்தும்படியாக சொல்லக்கூடாது. அதுதான் அனுப்பே கரம்பா. அது மட்டும் சொல்லி அப்படியே விட்டுக்கலாம். பிரியம்னு வேற சொல்றாரு. அதை பிரியமாக சொல்ல வேண்டும், அது சத்தியமாகவும் இருக்க வேண்டும், ஹிதமாகவும். ஹிதம்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வாக்தபஸ். மானச தபஸ் தான் அதை விட கஷ்டம். அந்த இன்க்ரீஸ்ட் ஆர்டர் ஆஃப் டிஃபிகல்ட்ல போயிட்டே இருக்கு. மானச தவம் அதுல என்ன சொல்றது? மனப்பிரசாதக, மனம் அமைதியோடு இருக்க வேண்டும். அடுத்தது சௌமியத்துவம். சௌமியத்துவம்னாக்க அன்பா இருக்கு, அன்போடு இருக்கு. அங்க முதல்ல பிரியம் வாக்தபஸுக்கு, இங்க வந்து மனஸ்தபஸுக்கு பிரியம். அன்போடு இருக்கிறதா மனசால எப்படி அன்போடு இருக்குது? ஒருத்தர் வரும்போது இன்பத்தோட அப்படி பார்த்தாலே தெரியுது. எங்க நீங்க டைனிங் ஹால் போங்க, உங்க நுழையுங்க, அப்படி நல்லா நமஸ்காரம் நோட்ட அப்படி பிரியமா பார்த்தா தெரியும். இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்பீச் வந்து டு லுக் அட் எ பர்சன் வித் பியூட்டிஃபுல் ஐஸ். அந்த கண்ணிலேயே தெரியும். கண்ணால பேசுறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்பீச். அப்படி அந்த இன்முகத்தோடு பார்க்கறதே அன்பு. அது வந்து அன்போடு இருத்தல் போய் மனச தூரத்தில் போடுறது. எல்லாத்தோட மௌனம், தன்னடக்கம், இதய சுத்தி, இதெல்லாம் மனத்தினால் செய்யப்படுகிறது தவம் என்று சொல்கிறார். இது ஒன்னோட ஒன்று லிங்க். வாக்தபஸ் என்றாதான் மனஸ்தபஸ் இருக்கும், மனஸ்தபஸ் என்றாதான் வாக்தபஸ் இருக்கும், சரீர தபஸ் இருக்கும். சரீரத்திலிருந்து ஆரம்பிச்சு மனசு வரலும் போகணும். இந்த தபஸ்லாம் பண்ணா நமக்கு என்ன ஆகுதுன்னா அடுத்து சாந்தானம். இதை பண்ணாவே சாந்தமாயிடும். இந்த வாக்தபஸ் பண்ணாவே நம்ம பேருக்கு ஒன்றும் இருக்காது. பரமாத்மா சாமி அடிக்கடி சொல்லுவோம், வாக்தபஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா பேசுறதுக்கு பெருசா ஒன்றும் இருக்காது. ரொம்ப பேச்சு குறைஞ்சு. ஏன்னா பிரியமா பேசணும், ஹிதமா பேசணும், அனுபவகரமா பேசணும். இப்படி எல்லாம் பேசணும்னா என்ன சப்ஜெக்டை பத்தி பேசணும்? பகவானை பத்தி பேசலாம். வேற எதுவும் பேசாம அதே தபஸ் தானே, நல்ல தபஸா ஆயிடும். அது பண்ண முடியும். இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஸ்லோகத்துல, இது வந்து நான் இன்டெலெக்சுவல். இது வந்து இது ஒரு இன்டெலெக்சுவல் ஜிம்னாஸ்டிக்ஸ் இல்லை. நம்ம வந்து வேதாந்தம் படிக்கிறது வந்து வேதாந்தம் படிச்சுட்டு நான் இப்போ முடிவு படித்தேன் அப்படின்றதுக்காக அல்ல. இது நம்ம பண்பாடு, சனாதன பண்பாட்டுக்கும் ஃபாரின்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிறது மேக்ஸ்மில்லராக இருக்கலாம், பெரிய பெரிய நூலாக இருக்கலாம். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிறதுல என்ன முக்கியமாக பண்ணுறாங்கன்னா ஒரு தத்துவ ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நான் வந்து ஹெகல் ஃபியர்பேக்கோட ஆராய்ச்சி வந்து 7 வருஷம் படித்தேன் மாஸ்கோவில். அவங்க வந்து நம்மளோட ஆதிசங்கரோட வந்து சப்ஜெக்டிவ் ஐடியலிசம்னு அது சொல்கிறான். எவ்வளோ தியரி சொல்கிறான். நெகேஷன் ஆஃப் நெகேஷன், சேஞ்சஸ் ஃப்ரம் குவாலிட்டேட்டிவ் டு குவான்டிடேட்டிவ் சேஞ்சஸ், குவான்டிடேட்டிவ் சேஞ்சஸ் டு குவாலிட்டேட்டிவ், என்னென்னமோ அனலைஸ் பண்ணுறான் ஹெகல். அவனும் ஒரு ஐடியலிஸ்ட். ஃபியர்பேக்ன்ற மெட்டீரியலிஸ்டிக் பிலாசபர். இவங்கெல்லாம் கிரீக்கு, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ இதெல்லாம் சொன்னதெல்லாம் பக்கமாக ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காங்க. 44 வால்யூம் பிஐ லெனின் எழுதியிருக்காரு. இதெல்லாம் அவங்க பண்றாங்க. ஆனா ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் இன்டெலெக்சுவல் பிராக்டிசஸ். நம்மளுடைய சனாதன தர்மம் அப்படி கிடையாது. நான் கடைபிடிக்காது நான் சொல்லக்கூடாது. நான் வந்து இந்த தத்துவ ஆராய்ச்சிக்காக இதை நம்ம பண்ணல. நம்ம வந்து இந்த ஆத்மசுத்தியோடு இதை பண்ணணும். அதனாலதான் அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கா, வாக்வைக்கரி சப்தஞ்சலி. கொஞ்சம் பேர் கேள்விப்பட்டிருக்க. சாஸ்திர வியாக்கியான கௌசலம் வைதுஷம் விதுஷாம் தத்வது முக்தையே நத்து முக்தையே. வாக்கு சாதுரியம், அலங்காரமா பேசுறது, சாத்திரங்கள் எல்லாம் சொல்றது, இதெல்லாம் வந்து ஒருத்தர் முக்திக்கு எடுத்து செல்லாது, வேண்டாம் புக்திக்கு எடுத்து சொல்லணும். அதாவது வயிற்று குழப்பம் நடத்தலாம், நல்லா நடத்தலாம். நான் வந்து ரொம்ப வாக்கு சாமர்த்தியமா பேசுறேன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா மகாபரிவா, ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வாய் ஜாடத்தோட பேசுறாங்க. சாதாரண சிம்பிளா பேசுறாங்க. பெரிய பெரிய சொற்பொழிகள்லாம் ஆட்டவே இல்லை. ரமண மகரிஷி சுத்தமாக கிடையாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒன்றும் படிக்கல. மகாபரிவர் சாதாரணமாக பேசுறாரு. எப்படி ஒரு ரூம்ல எப்படி ஒருத்தர்கிட்ட பேசுவாரோ அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பேசுறாங்க. இவர்களோட பெரிய ஸ்பீச் யாராலும் பேச முடியுமா? அதனால இது மாதிரி படிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதுக்கு மேல் ஆத்மாவை அடைவது, என்னுடைய எந்த பர்பஸ்க்காக நான் வந்தனோ அந்த பர்பஸை அடைவது என்பதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம்.
அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு மீதி நாளைக்கு பார்ப்போம். ரெண்டாவது போதோன்ய சாதனே யோகி மோட்சான்மோட்சைக சாதனம் பாகஸ்ய பண்டிவஜானம் வினா மோட்சோ ந சித்யதி போதோன்ய சாதேனோப்யக சாட்சாத் மோட்சைக சாதனம் பாகஸ்ய பக்திவஜானம் வினா மோட்சோ ந சித்யதி. இதுல சமையல் எப்படி நெருப்பு இல்லாமல் பண்ண முடியாதோ அது வரை ஞானம் இல்லாமல் முக்தி கிடையாது. சிம்பிளா சொல்றது இதுதான் சென்ட்ரல் தீம் ஆஃப் ஆதிசங்கர். நெருப்பு இல்லாமல் சமையல் பண்ண முடியாது, ஞானம் இல்லாமல் முக்தி பெறுவது முடியாது அப்படின்றத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. நாளைக்கு மீதிப்பான். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.